இந்த அழகான புத்தக திருவிழாவில் கூடியிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. ஏனென்றால் நான் பார்க்கிற வரையில், என் கண்ணுக்கு எட்டிய வரையில் நிறைய பேர் உங்களுடைய குழந்தைகளை கூப்பிட்டு கொண்டு வந்திருக்கிறீர்கள். நீங்கள் இருக்கிற திசை நோக்கி நான் தொழுகின்றேன். ஏன்னா பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு இப்போ எங்கேயுமே போக முடியாது. இந்த பிள்ளைமா மடியில் உட்கார்ற பிள்ளையா இருந்தால் வேறு வழி இல்லாமல் ஏமாற்றி அழைச்சிட்டு வரலாம். அதுவே கொஞ்ச நேரம் தான் உட்காந்துருக்கு. இந்த ஆண்டி எவ்வளோ நேரம் பேசுவாங்கங்குது. நீ என் டீனேஜ் பசங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ், எங்க நீ போ, நான் வீட்டில் கல்யாணத்துக்கு கூட வரமாட்டேன்றாங்க. நம்ம பிள்ளைகள் நெருங்கின சொந்தக்காரர்களுடைய கல்யாணத்துக்கு கூட வரமாட்டேன்றாங்க. ஆன்லைனில் பார்த்துக்கிறேன்றான்டே. கல்யாணன்றது ஆன்லைனில் பண்ணுறது இல்லைடா, நேரடியாக போய் பார்க்கணும். அப்படி நீங்கள் பலவந்தப்படுத்தி திருமணத்துக்கு அழைத்து கொண்டு போனாலும் அங்கே போய் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஒருத்தர் அவங்க அம்மாட்ட பேசிட்டு போகிறாரு. இவன் கேட்குறான், அந்த அங்கிள் ரொம்ப நேரமாக உன்கிட்ட பேசுகிறாரு, இவர் யாருன்னு. நிஜமாவே உன் தாய் மாமா வந்தாண்டா. எல்லாரையுமே அங்கிள் தான் கூப்பிட்றான். பால் போடுறவர் அங்கிள், வாட்ச்மேன் அங்கிள், எல்லா அங்கிள், தாய் மாமன் அங்கிள். தமிழில் எத்தனை சொற்கள் இருப்பா. ஒன்று விட்ட சித்தப்பா என்ற சொல் நம்முடைய பழக்கத்திலே இருக்கிறது. முதல்ல இன்னும் ஒரு தலைமுறை போனால் சித்தப்பாவே இருக்க மாட்டோம். அப்புறம் ஒன்று விட்ட சித்தப்பாக்கு எங்கே போகிறது? சித்தப்பாவே இருக்க மாட்டோம். ஒரே ஒரு பிள்ளை இருந்தால் அப்புறம் சித்தப்பா எப்படி வரும்? இப்போ இவ்வளவு சொற்கள் இருக்கிறது, இவ்வளவு உறவு முறைகள் இருக்கிறது. ஆனால் நம்முடைய பிள்ளைகள் சாதனங்களிலிருந்து வெளியே வரமாட்டேன் என்கின்றார்கள். என்ன செய்வது? இதுதான் இன்றைக்கு பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இருக்கிற மகத்தான பிரச்சனை. ஏனென்றால் ஒரு ஃபோனை நீங்கள் ஒரு 13-14 வயது மாணவனிடமோ மாணவியிடமோ கொடுக்கிற போது கட்டற்ற சுதந்திரம் அவர்கள் கைகளுக்கு வருகிறது. வருதா இல்லையாங்க? நான் ஆவடி பகுதியில் பிள்ளைங்க அதெல்லாம் செய்கிறது இல்லையா? சென்னையில் தான் செய்கிறாங்களா? சும்மாவே இருக்கீங்க. அப்புறமா இந்த பேச்சாளர்களை பேச கூப்பிட்டால் ஐயாவுக்கு தெரியும் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. நீங்கள் கை தட்டலைன்னா எங்களுக்கு சந்தேகமாகவே இருக்கும். பாதியில் கிளம்பிடுவீங்களோ. இவர்களை சாதனங்களிலிருந்து வெளியே எடுக்க வேண்டியது எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது. ஏன்? கட்டற்ற சுதந்திரத்தை ஒரு ஃபோன் கொடுத்து விடுகிறது. உடனே ஒரு ஜியோவோ ஏதோ ஒன்று டேட்டா ஆல்மோஸ்ட் ஃப்ரீ. வெளிநாடுகளில் அப்படி கிடையாதுங்க. ஆல்மோஸ்ட் ஃப்ரீ எல்லாம் வருது. அவன் எதை பார்க்குறான்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அவன் என்ன செய்கிறான்? பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்பாவோ அம்மாவோ அந்த சைடு வந்தாக்கா அதை அப்படியே கவுத்துடுறான் ஃபோனை. அப்படியே இருக்கான். ஒரு வீட்டின் வரவேற்பறையில் அப்பா அம்மா மகன் மகள் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நல்ல காட்சி இல்லை? அவர் டாக்டர் லக்ஷ்மி பற்றி பார்த்த காட்சி மாதிரி, தாமரைக்குளம் காட்சி மாதிரி. அப்பா அம்மா மகன் மகள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் சந்தோஷப்பட்டுறாதீங்க, அவங்கவுங்க ஃபோனில் யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காங்க. அப்போ என்ன செய்வது? கேட்டா அதையே பார்த்துட்டு இருக்கேடா, என்னடா செய்கிற நீ? புரியுமா உனக்கு? நான் என்ன பார்க்குறேன்னு சொன்னால் புரியுமா? நான் டேட்டா அனலிட்டிக்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கேன். உனக்கு அவன் டேட்டா அனலிட்டிக்ஸும் பார்க்கல, ஒன்றும் பார்க்கல. நான் டேட்டா அனலிட்டிக்ஸ் பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஏஐ பற்றி படிச்சுட்டு இருக்கேன். சேட் பாட் பற்றி நான் பார்த்துட்டு இருக்கேன். உனக்கு புரியுமா? அந்த அம்மா உடனே ரொம்ப சந்தோஷமாக, எங்கள் சுரேஷ் ஃபோனில் என்னென்னவோ பார்க்குறோம், எனக்கே என்ன இது ஒரு பெருமையா? அப்போது என்ன செய்வது? நம்ம ஒரு சபதம் எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம பிள்ளைகள் ஃபோனையே பார்த்துட்டு இருக்காங்கன்னு நாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம்ல, நாம் எவ்வளவு நேரம் ஃபோனை பார்க்குறோன்னு முதல்ல கண்டுபிடிக்கலாம். ஏன்னா அப்பா 16 மணி நேரம் ஃபோனை பார்த்துக்கிட்டு மகன்கிட்ட என் நேரம் ஃபோனை பார்க்குறியா குன்றுவன்னா அவன் கேட்பான். அவன் நம் பிள்ளைகள் நாம் சொல்லுவதை கேட்டு நடப்பவர்கள் அல்ல, நாம் வாழுவதை பார்த்து வாழ்கிறவர்கள் தான் நம்முடைய பிள்ளைகள். சார் நீங்க ஸ்கிரீன் டைமை குறைச்சாதான் சார் அவன் குறைப்பான். ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை இருக்கு, இந்த வயசுல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3-4 வயசு பிள்ளை. அது தினம் பார்க்குது. அவங்க இல்லை இந்த குழந்தை பாப்பா மதிய ஒரு பாப்பா தினம் பார்க்குது. இரவு உணவுக்கு பிறகு ஒரு 8:30 அவங்கவுங்க வீட்டில் ஒவ்வொரு நேரம் சாப்பிட்றாங்க. சில பேர் 12 மணிக்கு பீட்சா வர வச்சு சாப்பிட்றான். சில பேர் ராத்திரி 1 மணிக்கு பிரியாணி வர வச்சு சாப்பிட்றான். அவர்களுடைய செரிமானத்தின் மீது எனக்கு மிகுந்த மரியாதை இருக்கிறது. நமக்கு வேலைக்கு ஆகாது சாமி. அவங்கவுங்க ஒவ்வொரு நேரம் சாப்பிட்றாங்க. என்ன நேரம் வேணால் சாப்பிடு. சாப்பிட்ட உடனே
என்னுடைய வீட்டில் என்னுடைய அப்பாவும் அம்மாவும் அரை மணி நேரம் புத்தகம் படிக்கிறார்கள் என்பதை குழந்தை மனதில் பதிய வைத்து கொண்டால் அது வளர 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 அதுவும் அதையே செய்யும். என்னங்க, உண்மையா இல்லையா? செல்லை விடு, புத்தகத்தை எடு என்பதை நம் வீடுகளினுடைய தாரக மந்திரமாக நாம் மாற்ற வேண்டும். புத்தகத்தை எடு நீங்க சொல்றீங்க மேடம், அதெல்லாம் எடுக்கிறேன், 2 பக்கம் படிக்கிறதுக்குள்ள கண்ணை சொருகுது பாருங்க. இப்போ இங்க முதல் முறை புத்தக கண்காட்சி நடத்துறீங்க, அடுத்த முறை நடக்குது, அடுத்த ஆண்டு இதே இடத்துல நடக்குதுன்னு வைங்க. நீங்க கிளம்பி வரீங்க, புக் ஃபேருக்கு போகலாவா, உங்க வீட்டுக்காரம்மா என்ன சொல்லும்? போன தடவை வாங்கினதெல்லாம் படிச்சேன், பயங்கரமா போய் அங்கங்க அங்கிட்டு இங்கிட்டு திரிஞ்சு வாங்கினியே, அப்படியே இருக்கு. முதல்ல இதை படி, அப்புறம் அடுத்த சொல்லுமா சொல்லாத, கட்டாயம் சொல்லு. ஏன்னா நீங்க என்ன செய்யறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, உங்க வீட்டுக்காரம்மாக்கு தெளிவா தெரியும். நீங்க மொய் எழுத போறீங்கன்னு வைங்களேன், ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு மொய் எழுத போறாங்க, சார் மொய் எழுத போறாருன்னு வைங்க, ஒரு 1000 ரூபாய் எழுதிடலாமா? எதுக்கு எதுக்கு ஏமா 1000 கூட எழுதலைன்னு கேவலமா நினைப்பாம்மா. நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அவங்க 750 தான் மொய் வச்சாங்க, கூட 50 ரூபாவை போட்டு 800 வேணா வைக்கலாமே தவிர 1000 எதுக்கு? உங்களுக்கு அப்படி ஒரு கல்யாணம், உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்ததே உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஆனால் அந்த ஃபங்க்ஷன் எப்போ நடந்தது, அதுக்கு எவ்வளவு மொய் வந்தது, அதுக்கு என்ன கலர் சாரி அவங்க கட்டினாங்க, எல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ நீங்களும் உங்கள் வீட்டுக்காரமாவும் சேர்ந்து இந்த முடிவுக்கு வரணும், படிக்கணும். படித்தா ஆனால் கண்ணை கட்டுது என்ன செய்வது என்றால் அப்படிதான் இருக்கும். உடனே நீங்க சொல்லுங்க, நீங்கள்லாம் மட்டும் நிறைய படிக்கிறீர்கள், என்னால் படிக்க முடியவில்லை என்றால் படிப்பது உன் பேர், அதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். முதல்ல எல்லாருக்கும் கண்ணை கட்ட தான் கட்டும். நாமெல்லாம் ஜியாகிரபி படிச்சப்போ கண்ணை கட்டலன்னு மனசாட்சியோட யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். கட்டாயம் கண்ணை கட்டும். அது சில ஆசிரியர்கள் வந்தா அந்த வகுப்பு வரும்போதே கண்ணை கட்டும். இன்னும் வகுப்பே ஆரம்பிக்கல, அப்படியே இழுக்கும் பாருங்க நமக்கு. அப்புறம் வகுப்புல தான் நம்ம முதல்ல சில முக்கியமான வாழ்க்கை பாடங்களை கத்துக்கிறோம். கண்ணை திறந்துக்கிட்டே தூங்குவது எப்படி, எவ்வளவு உபயோகமான பாடம் பாருங்க நீங்க வாழ்க்கையில். இதெல்லாம் வகுப்புல தான் நம்ம கத்துக்க முடியும். அப்படிதான் கண்ணை கட்டும். ஆனால் அதை மீறி நமக்கு ஒரு உறுதி வேண்டும். ஏனென்றால் புத்தகங்கள் நம்மை வேறு ஒரு உலகத்துக்கு அழைத்து செல்லுகின்றன. அப்ப எதிலிருந்து ஆரம்பிப்பது? அந்த கேள்வி வருது இல்லையா? இந்த மானுட சமூகமே கதைகளிலிருந்து தான் ஆரம்பித்தது. மானுட சமூகத்தில் ஒவ்வொரு வளர்ச்சி என்பதும் கதையிலிருந்து தான் ஆரம்பித்தது. இன்றைக்கு பள்ளிகளில், மேல்நாடுகளிலும் சரி நம்ம நாட்டிலையும் சரி, ஸ்டோரி டெல்லிங் என்பது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கதை சொல்லுவதன் மூலம் சிலவற்றை விளக்குகிற போது நம்முடைய மனத்துக்கு அது மிக நெருக்கத்திலே வந்து விடுகின்றது. அந்த கதை சொல்லுவதிலிருந்து ஆரம்பிக்கலாம். முதல்ல நம்ம பிள்ளைகளுக்கே நம்ம கதை இன்றைக்கு சொல்லுவது ரொம்ப குறைந்து விட்டது. நம்ம எல்லாருக்கும் ஒரு அப்பத்தா வீட்டில் இருக்கோம். எங்கள் வீட்டிலலாம் ஒரு பெரிய அந்த போனின்னு சொல்லுவோம். நீங்கள் உங்கள் பகுதியில் எப்படி சொல்லுவீங்க தெரியல, போனின்னு சொல்லுவோம். அது ஒரு இது மாதிரி வானலி மாதிரி இருக்கும், அது கடாய். அதில் வந்து சோத்தை போட்டு நல்லா குழைச்சி அடித்து எல்லா பிள்ளைக்கும் ஆளுக்கு ஒன்று கொடுப்பாங்க. இவ்வளோ பெரிய உருண்டை ஒன்று கொடுப்பாங்க. கூடவே ஒரு கதை. பெரும்பாலும் வந்து ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு கதை சொல்லுவாங்க. இப்போல்லாம் ஒரு அப்பத்தாவையும் காணும், எங்கே போச்சுன்னு தெரியல. அப்பத்தாவையும் காணும், கதையும் காணும். அந்தந்த வீட்டில் ஒவ்வொரு அப்பத்தா இருந்தால் பேரன் பேத்தியோட ரிமோட்டு சண்டை போட்டுட்டு இருக்கு. சில பாட்டி தாத்தாலாம் பாத்ரூம் கூட போகாமல் உட்காந்தே இருக்காங்க. ஏன்னா ரிமோட்டை வச்சுட்டு பாத்ரூம் போனால் பேரை மாற்றிடுறான் சேனல். சிலது ரிமோட்டோடைய பாத்ரூமுக்கு போகுது. ஏன்னா அவன் படப்பட 10 சேனலை மாத்துறான். பாவம் பாட்டிமாக்கு தெரியாது. அது நிதானமாக வந்து இப்போதானடா இந்த சீரியல் பார்த்தேன்றதுக்குள்ள அவன் 10 சேனலை மாத்திடுறான். அவனுக்கு பொறுமை இருக்கா கவனிச்சிங்களா? ஒன்றுத்தையாவது 3.25 செகண்டுக்கு மேலே அவன் பார்க்குறான். சரி நீ பார்க்குறடா, சரிடா வெயிடா ரஞ்சிதமே வெயிடா பார்க்கலாம்டா. அதுலேயே கூட ரஞ்சிதமே சேனலை மாற்றிடுறான். ஒன்றுத்தை பார்க்க மாட்டேங்கிறான். இந்த ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் சொல்கிறோம்ல, ரொம்ப குறைவுங்க. ஆசிரியர்கள் யாராவது இருக்கீங்களான்னு தெரியலன்னு இந்த அம்மா கை தூக்குது. ரொம்ப பரிதாபம்மா.
ஒரு பிள்ளையே வச்சு நாங்கள் என்ன கஷ்டப்படுறோம் வீட்டில். எப்படிமா சமாளிக்கிறீங்க? இப்போ யூடியூப்பில் வந்ததுயா, அப்போ தான் ஸ்கூலில் சேர்ந்துருக்கியா அந்த பிள்ளை, அப்போ தான் சேர்ந்துருக்கான், 1ஆம் வகுப்பு கூட இல்லை, அந்த கேஜி வகுப்போ ஏதோ. அந்த டீச்சர் அம்மா என்ன சொல்லிச்சு? தப்பாக ஒன்றும் சொல்லலையே, ஆவண்ணா போட சொல்லி கொடுத்துருக்கு. இவன் வேற எதையோ ஒன்றுத்த எழுதிட்டு வந்திருக்கான். இந்த டீச்சர் சொல்கிறா இது தப்புடா, இது இல்லைடான்றா. அந்த இவ்வளோதான் இருக்குங்க, இவ்வளோதான் இருக்கு. இந்த டீச்சர் அம்மா முட்டி அளவு தான் இருக்கான். அவன் சொல்கிறான் இதுவே ஆவா இருந்தால் என்ன தப்பு டீச்சர்னு கேட்குறான். பார்த்து யூடியூப்லாம் வந்தது. இதையே ஆவண்ணாவா வச்சுக்கிட்டா என்னன்றான். இல்லைடா இது தப்புடான்னு அந்த டீச்சர் அப்பவும் பொறுமையான்னு சொல்லி. என்ன பொறுமைங்க, டீச்சர்ஸ்க்கெல்லாம் அவங்க பொறுமைக்கு எல்லையே கிடையாது. இல்லைடா இது தப்புடா, இப்போ தான் எழுத்தை கற்றுக்குறான், அதுலேயே புரட்சியாளனா மாறிட்டான். இது தப்புடா, இப்படி போடக்கூடாதுடா அப்படின்னா கடவுளே இவங்களோட எவ்வளவு தொல்லையா இருக்குன்றான். இது டீச்சரோட டயலாக், பையன் மாற்றி சொல்கிறான். இப்போ ஆவண்ணா கற்றுக்கிறதுக்குள்ளே இவ்வளோ அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுறானே. நீங்கள் கதை சொன்னால், எங்கள் அப்பா பாட்டிலாம் கதை சொன்னால் நாங்கள் அப்படியே கேட்போம், எது இருந்தாலும் கேட்போம், கேள்வியே கேட்க மாட்டோம். ராவணனுக்கு 10 தலை இருக்குன்னு பாட்டி சொன்னால் அவன் எப்படி திரும்பி படுத்துப்பான்னு நாங்கள் கேட்கவே மாட்டோம். ஏன்னா ஒரு வயது வந்தால்தான் நமக்கு தெரியும் 10 தலை என்று சொல்லப்பட்டது நிஜமாவே 10 தலைகள் என்று அதை பொருள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. தலை என்பது அந்த இடத்திலே ஆணவம், தலைக்கனம். ஒரு தலைக்குள்ளே ஒரு மனிதனுக்கு எவ்வளவு ஆணவம் இருக்கிறதோ அதை போல 10 மடங்கு ஆணவம் கொண்டவன் ராவணன் என்பதை குறிப்பினாலே சொல்லுவதற்காக அந்த காட்சி விளக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஆனால் கேட்க மாட்டோம், நமக்கு மனசில் சந்தேகம் வந்தால் கூட. ஆனால் இந்த பையன் ஆவணா போடுறதுக்கு டீச்சரோட சொல்கிறோம். இப்போ இவனுக்கு பாட்டி வடை சுட்ட கதையை சொன்னால் என்ன செய்வான்? சொல்கிறீங்கன்னு வைங்க, சொல்கிறீங்க பாட்டி வடை சுட்ட கதை, என்னங்க பிரச்சனை? யார் தள்ளணும்? இப்போ ஐயா உட்காருங்க ஐயா, ஒரு நாற்காலியை போட்டவனா உட்காந்துருங்க. சரி ஐயா இப்படி வந்துருங்க, ஒரு நாற்காலியில் போட்டு உட்காரலாம் நீங்கள், வாங்க. சரி எங்கெங்க விட்டேன்? பாட்டி கதையில் பாதி நிற்குது. இப்போ அந்த காக்கா நரி பாடுன்னு சொல்லிச்சுல்ல, அது வாயில் வடையோட அந்த காக்கா பாடு, இஸ் த க்ரோ தட் ஃபூலிஷ் அப்படின்றோம். அந்த நீ தானே நேத்திக்கு ஒரு கதை சொன்ன, தண்ணிக்குள்ளே கல்லை போட்டு தண்ணியை மேலே வர வச்சது காக்கான்னு. அப்போ மாத்திரம் அவ்வளோ புத்தி இருந்தது, வாயில் வடை வச்சுட்டு பாடுற அளவு அதுக்கு புத்தி இல்லையான்னு கேட்குறான். இப்போ கதைகளை சொல்லுகிற போது நம் குழந்தைகள் கேள்வி கேட்டால் அதெல்லாம் கேட்கக்கூடாது, கொன்றுவேன், சொன்ன கதையை கேளு என்று சொன்னால் அவர்கள் முன்னால் பொருளற்றவர்களாக நாம் நிற்கின்றோம். எனவே அவர்களினுடைய அறிவு தளத்திலே இருந்து அந்த கதைகளை மாற்றி சீரமைக்கின்ற ஒரு பொறுப்பும் இன்றைய பெற்றோர்களான, இன்றைய ஆசிரியர்களான, இன்றைய படைப்பாளிகளான நமக்கு இருக்கிறது. இப்போ நான் ஒரு கதையை மறுசீரமைப்பு பண்ணியிருக்கேன், நீங்கள் கேளுங்க. அதை இந்த முயலும் ஆமையும் பந்தயம் இருக்குல்ல, இந்த கதையை 2000 வருஷ கதைங்க, இது உலகத்திலே பழைய கதை, இதுதான் ஈசாப் எழுதிய கதை. இது இந்த கதையை கேட்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த முயல் ஏன் பாதியில் தூங்கிச்சு? அறிவு இருக்கா அவனுக்கு? ரேஸுக்கு போகும்போது பாதியில் தூங்குவியா நீ? ஓய்வு வேணா எடு, ஏன்னா ஆமை ரொம்ப பின்னாடி இருக்கு, ஓய்வு தூங்கிடுவியா நீ? நல்லா நீட்டு நெளிச்சு தூங்கி அந்த ஆமை நடந்து போகிற மட்டும் தூங்கிரு. இப்படி ஒரு முயல் இருக்குமான்னு எனக்கு கோபமாக வரும். அப்புறம் ஆமை மேலேயும் எனக்கு கோபம் வரும். அதான் பந்தயத்துக்கு போறியே, அந்த ஓட்டை கழட்டி வச்சுட்டு போனால் என்ன உனக்கு கழுது, என்ன கஷ்டம் உனக்கு? வேக வேகமாக நடக்கலாம் தானே? இந்த கேள்விகள்லாம் எனக்கு வரும் பதில் சொல்கிறதுக்கு. அப்போ இல்லை சார், இந்த கதையை நம்ம மாற்றி சீரமை. நான் நினச்சிப்பேன் அந்த ஆமை ஒரு பெண், அந்த முயல் ஒரு ஆண் என்று நான் நினைத்து கொள்வேன். ஏன் அந்த ஆமை ஒரு பெண் என்றால், எங்கே போனாலும் ஓட்டை கழற்ற முடியாத ஆமை போல பெண் என்கிறவள் எங்கே போனாலும் வீட்டை சுமந்து கொண்டே இருக்கிறாள். பெரும் பதவிகள் இருப்பாங்க, வக்கீலாக இருப்பாங்க, டாக்டர்ஸாக இருப்பாங்க, நீதிபதிகளாக இருப்பாங்க, பெரும் பெரும் பதவிகளில் இருப்பாங்க. ஆனால் வீட்டிலேருந்து ஒரு ஃபோன், பாப்பா வந்துட்டாளா, சாப்பிட்டாளா? போலீஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க. தாமதமாக தான் வீட்டுக்கு போக முடியும் ஒவ்வொரு நாள். போன உடனே பிள்ளை சாப்பிட்டேன்னா, நீ சாப்பிட்டிய, மாமா சாப்பிட்டாரா,
எல்லாரும் சாப்பிட்டாருன்னு கேட்டுக்கிட்டே இருப்பா. நீ சாப்பிட்டியான்னு கேட்க பெரும்பாலும் ஒரு நாதி அவளுக்கு இருக்காது. அப்போ ஓட்டை கழற்ற முடியாத ஆமையை போல தன்னுடைய வீட்டை கழற்ற முடியாத பெண்ணாக அந்த ஆமை இருந்ததோன்னு நினைப்பேன். ஆனால் அந்த கதையை கொஞ்சம் மாற்ற வேண்டிய காலகட்டத்தில் இருக்கு. ஏன்னா முயல் தூங்காது, வெற்றியாளர்கள் தூங்க முடியாதுங்க. வெற்றி பெறுவதற்காக ஓடுகிறவர்களுக்கு தூக்கமே வராது. அவனுக்கு எவ்வளவுதான் பின்னாடி இருந்தாலும் நான் ஜெயிக்கணுன்ற எண்ணம் இருக்கிறவனுக்கு தூக்கம் எப்படி வரும்? கதையை மாற்ற வேண்டும். முயல் வந்து உட்காந்து தூங்கலை, சும்மா உட்காந்துருந்தது. அப்போ அந்த இடத்துல ஒரு ஜென் துறவி வந்தார். துறவி வந்து முயல்கிட்ட கேட்டார், என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு பந்தயத்துக்கு நடுவில் ஓய்வு எடுக்கிறேன். பந்தயத்துக்கு நடுவில் எதுக்கு ஓய்வு எடுக்கிறேன்? ஏன்னா ஆமை ரொம்ப பின்னாடி வருது. ஆமையோடைய பந்தயம் போடுறேன். ஆமாம், என்ன பந்தயம்? யார் வேகமாக ஓடுறாங்கன்னு பந்தயம். இதுக்கு பந்தயம் வேறு தேவையா? இந்த உலகத்துக்கே தெரியுமே முயல் தான் வேகமாக ஓடுன்னு உலகத்துக்கே தெரியும். நீ எதுக்காக பந்தயம் ஓடுற? இந்த முயல் யோசிச்சுது, ஆமாம் இல்லை, உலகத்துக்கே தெரியும் நான் தான் வேகமாக ஓடுறேன்னு. ஒரு பதக்கம் கொடுப்பாங்க, அதுக்காக ஓடுறேன். பதக்கத்தை எங்கே மாட்டுவ? ஆமாம், மாட்டவே என்னோட வலையில் இடம் இல்லையே. அப்போ பதக்கத்தையும் மாற்ற முடியாது, உலகத்துக்கே தெரிஞ்சதுக்கே எதுக்கு ஓடுற நீ? இல்லை, நான் வந்து ஒவ்வொருத்தரோடையும் ஓட போய் நான் தான் ஃபாஸ்டஸ்ட்னு ப்ரூவ் பண்ண போகிறேன். யாரோடலாம் ஓட போகிறேன்? நாளைக்கு தவளை, நாளான்னைக்கு பாம்பு, அடுத்த நாள் புறா. என்னைக்கு முடியும் உன்னோட பந்தயம்? நீ என்னதான் வேணும் உனக்கு? முயல் சொல்லிச்சு, பந்தயத்துலலாம் ஜெயிச்சுட்டு நல்ல புல்வெளியில் உட்காந்து சுகமாக காற்று வாங்க போகிறேன். அதான் இப்போவே வாங்கிட்டு இருக்கிய என்றவுடன் முயல் இந்த பந்தயத்தில் நான் ஓடவில்லை என்று விடை பெற்று கொண்டது. எனவே முயல் சொன்னது, நான் தோற்றேன் என்பது உண்மை அல்ல, நான் பந்தயத்திலிருந்து விலகிவிட்டேன் என்பதுதான் உண்மை என்று முயல் சொன்னது. இப்படித்தான் வாழ்க்கையில் பல சமயத்தில் தேவையில்லாத பந்தயங்களை நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம்ல, உண்டா இல்லையா? யாருக்கோ எதையோ நிரூபிப்பதற்காக ஏதோ ஒரு பந்தயத்தில் நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். சில சமயங்களில் யோசித்து பார்த்தால் இந்த பந்தயம் எனக்கு எதற்கு என்று யோசிக்க கூட நேரம் இல்லாமல் அந்த பந்தயத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், எது பிடிக்கிறதோ, எது மகிழ்ச்சியை தருகிறதோ அதற்காகத்தான் நம்முடைய நேரம் செலவழிக்கப்பட வேண்டுமே ஒழிய யாருக்கோ எதையோ நிரூபிப்பதற்காக நம்முடைய நேரம் செலவழிக்கப்படக்கூடாது. நான் ரொம்ப சாதாரணமான கதைகளை எடுத்து உங்ககிட்ட சொன்னேன். ஆனால் இதை நம்ம அடுத்த தளத்துக்கு எடுத்து கொண்டு போகலாம். சோ தர்மன் எழுதிய சூல் என்கின்ற நூல் இங்கே புத்தக கடையில் நிச்சயமாக இருக்கும். வாய்ப்பு இருந்தால் நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய ஒரு நூல். அது பரிசு பெற்ற நூல். அதில் கொப்பளாயின்னு ஒரு கேரக்டர் வருது. அந்த கதாபாத்திரத்தை பற்றி மாத்திரம்தான் சொல்கிறேன், மொத்த கதையில் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. அந்த பாட்டி அம்மா என்ன செய்து, அந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லை, அதனால் தன் தங்கச்சியே தன்னுடைய கணவருக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டு இந்த அம்மா தனியாக வாழுது. தனியாக யாரோட வாழ்கிறது என்றால் அந்த வீட்டில் இருக்கிற எருமை மாடுகளோடு வாழ்கிறது. எந்நேரம் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் யாராவது போனால் அந்த அம்மா பேசிக்கிட்டே இருக்கு, அந்த பாட்டி பேசிக்கிட்டே இருக்கு. யாரோட பேசுது இந்த கிழவி? ஒத்துருமே இல்லையான்னு எட்டி பார்த்தா எருமை மாட்டோட பேசிக்கிட்டு. பேசுறதுக்கு யாரும் இல்லை, எருமை மாட்டோட பேசிக்கிட்டு இருக்கு. அந்த பாலை கறந்து அதை மோராக்கி அந்த ஊர் வழியாக மாரியம்மன் கோயிலுக்கு போகிற எல்லாருக்கும் ஃப்ரீயாக அந்த பாட்டி மோர் கொடுத்துட்டு இருக்கு. அதுதான் அதனுடைய வாழ்க்கையே. இந்த பாட்டிக்கு ஒரு உறவுக்கார பையன் இருக்கான். அவன் ஓடி போய் மெட்ராஸில் வேலை செய்யறதுக்கு போகிறான், திரும்பி வரான். பாட்டி கேட்குது, எங்கடோ மெட்ராஸ் மட்டுமா போன? என்ன செய்கிறாங்க? வேலை செய்கிறேன். சோத்துக்கு என்னடா செய்கிற? அங்கெல்லாம் காசு கொடுத்தா சோறு கொடுப்பாங்கன்றான். உடனே அந்த அம்மா, அந்த பாட்டிக்கு கோவம் வந்துருச்சு. காசு கொடுத்தா சோறு கொடுக்கறது ஒரு ஊராடா, அந்த ஊரே வழங்காமல் போகுன்னு சொல்லுது அந்த பாட்டி. சென்னையில் இன்றைக்கு வாழ்ந்திருக்கிற நாம் இந்த கதையை கேட்கிற போது நம் மனசுக்குள் என்ன வருகிறது? நம்ம சோறு என்பது இன்னைக்கு காசு கொடுத்து தான். வீட்டில் சமைப்பதே குறைந்து விட்டது. எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் வந்து 2 பேர் இருக்காங்க. எங்கள் பக்கத்து வீட்டில் கணவன் மனைவி இருக்காங்க. நான் ஒரு நாள் பார்த்துக்கிட்டே இருந்தால் 3 தடவை ஸ்விக்கி வந்தது. எத்தனை தடவை? 3 தடவை. எனக்கு இந்த கேள்வியெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். 2 பேர் தானே இருக்காங்க, எதுக்கு 3 தடவை ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறாங்க? பொறுக்க முடியாமல் கேட்டுட்டேன், ஏம்மா 2 பேர் தான் இருக்கீங்க, எதுக்கு 3 தடவை ஆர்டர் பண்ணீங்க? எதையா மறந்துட்டீங்களா? இல்லை எலி தொல்லை இருக்குது, மசால் வடைக்காக ஒரு தடவை ஸ்விக்கி ஆர்டர் பண்ணணும். காசு
காசு கொடுத்து தான் சோறு என்பதை வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாக நாம் ஏற்றுக்கொண்டு விட்டோம். நம்முடைய குழந்தைகளை ஒருத்த திடீர்னு வாசலில் வந்து பெல் அடிக்கிறான், 800 ரூபாய் கொடுன்றான். எதுக்குடானா பீட்சா கொண்டுருக்கான். யார் ஆர்டர் பண்ணுது? நம்ம பையன் தான் ஆர்டர் பண்ணியிருக்கான், நமக்கு தெரியாமல். சில சமயம் 800 ரூபாய் கூட கேட்கறது இல்லை. ஏன்னா நம்ம கார்டு நம்பர் பின்னெல்லாம் நம்ம பையனுக்கு தான் நல்லா தெரிஞ்சிருக்கு. அம்மா கேட்குது, ஏண்டா என் பின் என்னடா மாற்றிட்டியா? இவன் மாற்றிருக்கான். ஆனால் நமக்கென்று ஒரு பாரம்பரியம் இருந்திருக்கிறது என்பது இந்த கதையிலிருந்து தெரிகிறது அல்லவா? சோறு போடுவதற்கு காசு கேட்பது தர்மம் அல்ல என்று நினைத்த அப்பத்தாக்களும் ஆயாக்களும் பாட்டிமார்களும் வாழ்ந்த மண் இந்த அறிமுகம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் கொப்புளாயி என்கின்ற கதாபாத்திரம் வருகிற அந்த புத்தகத்தை படிக்காவிட்டால் இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்பதை எப்போது நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம்? எங்கள் ஊர்லலாம் மதுரைக்கு பக்கத்தில் சோத்தில் தண்ணி ஊற்றலாமான்னு தினம் கேட்பாங்க ராத்திரி. இப்போ பெரும்பாலும் நம்ம ஊற்றுறதில்ல. எல்லாரும் இரவு சோறு தான் சாப்பிடுவாங்க. சோறு சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு ஒரு கேள்வி வரும், சோத்தில் தண்ணி ஊற்றிடலாமா அப்படின்னா, என்ன எல்லோரும் சாப்பிட்டுட்டிங்களா அப்படின்னு. அப்போ அந்த வாசலில் உட்காந்துருக்கிற பாட்டி எப்போ என்ன சொல்லுன்னா, கடைசி பஸ்ஸு போன அப்புறமா சோத்தில் தண்ணி ஊற்றலான்னு சொல்லும். முதல்ல எனக்கு புரியல, சோத்தில் தண்ணி ஊற்றுறதுக்கும் கடைசி பஸ்ஸுக்கு என்னங்க சம்பந்தம்? கடைசி பஸ் வரும் போகும், நீ சோத்தில் தண்ணி ஊற்றுறதுன்னா ஊற்று கிழவி, எதுக்கு வெயிட் பண்ணுற? என்னவென்றால் கடைசி பஸ்ஸில் வர்ற யாராவது சாப்பிடாம வந்திருந்தா அவனுக்கு சோத்தை போட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணியை ஊற்றலாம். இப்படி ஒரு தர்மம் இந்த மண்ணிலே இருந்தது என்பதை நமக்கு அறிமுகப்படுத்தவே கதைகள் தேவையாயிருக்கின்றன. இப்படி ஒரு கதையை நம்முடைய பிள்ளையிடம் சொன்னால் எப்படி இருக்கும்? அவனுக்கு அந்த வாழ்க்கையே தெரியாதுல்ல. கு அழகிரிசாமியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். இது அவருடைய 100வது ஆண்டு. இடைச்செவல் என்கிற சின்ன கிராமம், வெறும் 200 வீடு மாத்திரமே இருக்கிற சின்ன கிராமம். அந்த இடைச்செவல் கிராமத்தில் 2 நண்பர்கள், கி ராஜநாராயணன், கு அழகிரிசாமி. இந்த 2 பேருமே அவ்வளவு சின்ன கிராமத்திலே வாழ்ந்து 2 பேரும் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்கள் என்றால் தமிழுக்கு எத்தனை பெரிய பெருமை! இந்த எழுத்தாளர்கள் தான் இந்த மண்ணின் வரலாற்றை நமக்கு கட்டமைத்து கொடுக்கிறார்கள். அதனால் தான் கதைகளை தவிர்த்து விட்டு ஒரு வாழ்க்கையை வாழவே முடியாது என்று நான் சொல்லுகின்றேன். இப்போ நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாம். கு அழகிரிசாமியினுடைய ஒரு கதையை நான் சொல்ல போகிறேன். எவ்வளவு நேரம் இன்னும் தாங்குவீங்க? நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே போகிறேன். அமைச்சர் ஐயாவுக்கு எவ்வளோ வேலைகள் இருக்கு, நான் ரொம்ப நேரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. கு அழகிரிசாமியினுடைய ஒரு கதை என்னால் மறக்க முடியாத கதை. ராஜா வந்திருந்தார் என்று ஒரு கதை. கட்டாயம் எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு கதை. இந்த கதையெல்லாம் நடந்தே ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் 70 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்க்கையை நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்னு உங்கள் பையன் உங்களுக்கு கேட்பானா மாட்டானா? நான் இனிமேல் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்? 70 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்கெல்லாம் அவங்க இனிமேல் பல பேர் இல்லை. என்னுடைய வாழ்க்கை வேற, அவங்க வாழ்க்கை வேற என்றால் நீங்கள் அவர்களுக்கு என்ன பதிலை சொல்ல போகிறீர்கள்? நீங்கள் என்ன பதிலை சொல்ல வேண்டும் என்றால், உன்னுடைய இறந்த காலம் உனக்கு தெரியவில்லை என்றால் உன்னுடைய எதிர்காலமும் உனக்கு தெரியாது. ஏனென்றால் இறந்த காலம் என்பது வேர், எதிர்காலம் என்பது அந்த வேரின் மீது நிற்கிற மரத்திலே பூக்கின்ற ஒரு மலர். அந்த மலரின் மீது உன்னுடைய கவனம் இருக்கும். ஆனால் உள்ளே இருக்கிற வேரின் வலிமையால் தான் அந்த மலரால் மலர முடியும். வேர் என்பது புகழை விரும்பாத பூ என்று கலீல் கிப்ரான் சொல்லுகின்றார். வேர் என்பது புகழை விரும்பாத பூ என்று கலீல் கிப்ரான் சொல்லுகின்றார். அந்த வேர் தான் இறந்த காலம் எனக்கு தெரியணும். நான் இப்படிப்பட்ட ஒரு மண்ணின் மீது நான் வாழ்ந்திருக்கேன், இப்படிப்பட்ட ஒரு மொழியை பேசுகின்ற ஒரு நிலத்திலே நான் நிற்கிறேன் என்று தெரிந்தால்தான் ரெஸ்பான்சிபிளா இருப்பான். நாளைக்கு பொறுப்போடு அவன் நடந்துப்பான். இப்போ இந்த அழகிரிசாமியினுடைய ராஜா வந்திருந்தார் கதை. சீக்கிரம் சொல்லிடுறேன், 2 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன் கதையை. ஒரு பள்ளிக்கூடம், அரசு பள்ளிக்கூடம். அப்போ பாருங்களேன், எவ்வளோ வசதியான வீட்டு பிள்ளை அங்கே தான் படிக்கும், ரொம்ப ஏழையான வீட்டு பிள்ளை அங்கே தான் படிக்கும். அப்படி தான் அரசு பள்ளிகள் இருந்தது. நான் ஒரு அரசு பள்ளியில் தான் படித்தேன். அந்த ஆசிரியர்களை என்னால் இன்றைக்கும் கூட மறக்க முடியாது. நான் ஒரு பேச்சாளர் என்பதை என் மீது உயிரோடு உயிராக இருந்த எங்கள் அம்மா கண்டுபிடிக்கவில்லை, எங்கள் அப்பா கண்டுபிடிக்கவில்லை. அவங்க என்ன எல்லா வீட்லையும் என்ன சொல்லுவாங்களோ எங்கள் வீட்டில் அதான் சொல்லுவாங்க, நல்லா படி. அம்மா நான் 92 மார்க் வாங்கியிருக்கேன்ம்மா சயின்ஸில் அப்படின்னு வீட்டில் போய் சொன்ன உடனே எல்லா அம்மாவும் என்ன கேட்பாங்க?
எல்லா அம்மாவும் என்ன கேட்பாங்க? பாக்கி 8 மார்க் எங்க பாக்கி 8 மார்க்கு கேட்பாங்களா இல்லையா? அப்படி கேட்கிற ஒரு வீடு தான் என்னுடைய வீடும். அவர்களுக்கு நான் ஒரு பேச்சாளர் என்பது தெரியவில்லை. நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், அதை தாண்டி எனக்குள் கனவுகளை விதைப்பதற்கு அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் என்னுடைய தமிழ் ஆசிரியர் தான் எனக்குள் ஒரு பேச்சாளர் இருப்பதை கண்டுபிடித்தார். நான் இந்த கதையை பல முறை சொல்லியிருக்கேன், இப்போ நான் சொல்லலை. ஒவ்வொரு முறையும் மேடை ஏற்றி, ஒவ்வொரு முறையும் நான் மறந்து போய் அவமானப்பட்டு திரும்ப திரும்ப என்னை மேடையில் ஏற்றி ஏதோ ஒரு கணத்தில் நான் உணர்ந்து கொண்டேன் நான் பேச்சாளர் என்பதை. ஆனால் அதை நான் உணர்ந்து கொள்வதற்கு அந்த ஆசிரியர் தான் காரணம். ஒரு அரசு பள்ளி, அந்த அரசு பள்ளியில் ஜமீன்தாருடைய கடைசி பையன் படிக்கிறோம். அதே அரசு பள்ளியில் முத்தம்மான்ற ஒரு பெண்ணு படிக்குது. ரொம்ப வறிய குடும்பம். ஆனால் அந்த முத்தம்மாவுக்கு வாய் துடுக்கு ரொம்ப ஜாஸ்தி. சரிக்கு சரி சரிக்கு சரி பேசும். இந்த முத்தம்மா ஒரு புக்கை வச்சிருக்கு. அந்த ராஜா வீட்டு பிள்ளை இருக்கல, ஜமீன்தார் வீட்டு பிள்ளை, அவன் ஒரு புக்கு வச்சிருக்கான். அந்த புக்கை பார்த்து என் புக்கில் யானை இருக்கு அப்படின்னு அவன் சொல்கிறான். முத்தம்மா சொல்லுது, என் புக்கில் குருதை இருக்கு. அவன் சொல்ல, என் புக்கில் சிங்கம் இருக்கு. இது ஒன்று சொல்லுது, என் புக்கில் ஒட்டகம் இருக்கு. இப்படியே ரெண்டும் முட்டி மோதிக்கிட்டே இருக்கும். முத்தம்மானா ரொம்ப ஏழை பொண்ணு. தீபாவளி வருது, அவங்க வீட்டில் எதுவுமே இல்லை. அந்த முத்தம்மாவோட அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு பசங்களுக்கு மட்டும் சட்டை எடுத்துருச்சு. கணவனுக்கு எதுவுமே புதுசாக எடுக்க முடியல, காசு இல்லை. ஒரே ஒரு துண்டு மட்டும் வாங்கியிருக்கு. நம்ம தீபாவளிகள் இப்படிலாம் இருந்திருக்கு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அப்படிப்பட்ட நிலைமையில நம்ம குடும்பங்கள் இருந்திருக்குங்க. எதுவுமே வாங்க முடியாமல் பிள்ளைக்கு மாத்திரம் ட்ரெஸ் வாங்கிட்டு அவள் தனக்கு வாங்கணும்னு நினைக்கவே இல்லை பாருங்க. நாம் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம், நம்ம போத்தீஸ்க்கு போகலாமா, நம்ம அங்கே போகலாமா, சரவணா ஸ்டோர்ஸுக்கு போகலாமா. நம்ம அப்பத்தாவும் பாட்டியும் இதெல்லாம் கனவுல கூட நினச்சி பார்த்ததில்லை. அந்த அம்மா தனக்கு எதுவும் வாங்கணும்னு நினைக்கல. தன்னுடைய கணவன் பாவம் உழைக்கிறவன், அவனுக்கு ஒரு துண்டு மாத்திரம் வாங்கி வச்சிருக்கு. அப்புறம் தீபாவளிக்கு என்ன பலகாரம்னு நினைக்கிறீங்க? எனி கெஸ்ஸஸ்? இட்லி தாங்க பலகாரம். தீபாவளிக்கு தீபாவளி செய்கிற உணவின் பேர் தான் இட்லி. இவர் 2000 வெரைட்டி இட்லி செஞ்சிருக்காரு. இனியவன் அவரோட அப்பத்தாட்ட போய் கேளுங்க, மயக்கம் போட்டு விழுந்துடும். நான் ஒரு இட்லியே தீபாவளிக்கு தீபாவளி தான் சாப்பிட்டேன். இட்லி தாங்க தீபாவளிக்கு பணியாரம், பலகாரம் அதுதான். இன்னைக்கு நம்ம வீட்டில் பாக்ஸாக அப்படியே வேஸ்ட்டாக போகுதே, அதெல்லாம் இன்றைக்கு இட்லி தான் பலகாரம். அந்த அம்மா இட்லி செஞ்சு வச்சிருக்கு. நீ காலையில் தீபாவளி அன்னைக்கு காலையில் பார்த்தா இவங்க இட்லி சாப்பிட்டுட்டு வீசின அந்த இலை இருக்குல்ல, அந்த இலைய ஒரு சொறி பிடிச்ச பையன் அந்த இலையை வழித்து சாப்பிட்றோம். இந்த அம்மாவுக்கு மனசு வருத்தமாயிருச்சு. ஏன்டா அந்த இலையில ஏற்கனவே வழித்து சாப்பிட்டுட்டாங்க உள்ளே இருக்கிறவங்கள, அதுக்கு பிறகு வழிக்க என்னடா இருக்குது, என்னடா செய்கிறேன்னா அந்த பையன் அனாதை பையன். அப்பா அம்மா இறந்த பிறகு உறவுக்காரங்க அடித்து விரட்டிட்டாங்க. எங்கே போகுதுன்னு தெரியாமல் தெருவில் திரியிற பையன் அவன். அந்த பையனை உள்ளே கூப்பிட்டு கணவனுக்கு வாங்கி வச்சிருந்த அந்த துண்டை அந்த பையனுக்கு கொடுக்குறான் அந்த தாய். கொடுத்துட்டு பாக்கி ஏதோ மிச்சம் சொச்சம் இட்லி சாயங்காலத்துக்கு உப்புமா வாக்கலான்னு வச்சிருப்பாள்ல, அதை அந்த பையனுக்கு கொடுத்து சாப்பிட சொல்கிறான். உன் பேர் என்னடான்னு கேட்டால் ராஜா அப்படின்னு அவன் சொல்கிறான். இது நடந்துட்டு இருக்கிற இதே நேரத்தில் ஜமீன்தார் வீட்டில் திருமணம் நடக்கிறது. மகளுக்கு திருமணம் நடந்து மாப்பிள்ளை வருகிறார். ஜமீன்தார் வீட்டு கல்யாணம்னா கேட்கணுமா, தடபுடலாக விருந்து எல்லாம் நடக்குது. அடுத்த நாள் ஸ்கூலில் முத்தம்மாவும் அந்த ராஜா வீட்டு பையனும் ஜமீன்தார் வீட்டு பையனும், அந்த ஜமீன்தார் வீட்டு பையன் சொல்கிறான், எங்கள் வீட்டுக்கு ராஜா வந்திருந்தார் நேத்திக்கு. முத்தம்மா சொல்கிறா, எங்கள் வீட்டுக்கும் தான் ராஜா வந்திருந்தான் நேத்திக்குன்னு சொல்ல. இந்த கதையை படித்து விட்டு நான் பல மணி நேரம் கண்ணீர் விட்டு அழுதேன். குழந்தைகளினுடைய உலகம் என்பது எவ்வளவு அபூர்வமானது, எவ்வளவு அபூர்வமானது. ஆலிவர் சாண்டர்ஸ் என்று அமெரிக்காவில் ஒரு பெரிய மத பிரச்சாரகர் இருந்தார். அவர் ரொம்ப ஃபேமஸ். அவர் நம்ம சூப்பர் ஸ்டார் மாதிரி வச்சுக்கோங்களேன். அவர் பேரை சொன்னால் தெரியாதவங்களே இருக்க முடியாது. அந்த மாதிரி அவர் ரொம்ப 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 பிரபலமானவர். அவர் ஒரு நாள் தனிமையை வேண்டி ஒரு பீச் ரிசார்ட்டில் போயிருக்கார். போய் பீச் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. பக்கத்தில் இருக்கிற அந்த மீனவ பகுதியிலிருந்து ஒரு பெண் குழந்தை ஓடி வந்துருச்சு உள்ள. இவர் அந்த பெண் குழந்தையோட விளையாடுறார். அந்த குழந்தைக்கு இவர் இவ்வளோ பெரிய ஆளுன்னு அதுக்கு தெரில. 2 பேரும் விளையாடினாங்க. விளையாடி முடித்த உடனே ஆலிவர் சாண்டர்ஸ் சொன்னார், நீ உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு அதிர்ச்சி கொடுக்க போகிற. நீ என்ன அதிர்ச்சி?
நீ உங்கள் அப்பா அம்மாட்ட போய் சொல்லு, நான் இன்னைக்கு ஆலிவர் சாண்டர்ஸோட பீச்சில் விளையாடினேன்னு சொல்லு. அவங்க அப்படியே பரவசம் ஆயிடுவாங்க. உடனே அந்த பொண்ணு சொல்லுது, அப்படியா, சரி, நீங்களும் உங்கள் வீட்டுக்கு போய் உங்கள் அம்மா கிட்ட நான் மேரியோட விளையாடினேன்னு சொல்லுங்க, அவரும் பரவசம் ஆயிடுவாங்க. இதை கண்ணீர் மல்க அவர் பதிவு செய்கிறார். குழந்தைகளினுடைய உலகத்தில் பெரியவர்களும் இல்லை, சிறியவர்களும் இல்லை. அவ்வளவு அழகான உலகம் இது. இதைத்தான் எங்கள் புறநானூற்று கவிஞன் எழுதினான். மாட்சியில் பெரியாரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்று எங்கள் புறநானூற்று புலவன் எழுதினான். இந்த வரியை எப்படி எழுதினான் கணியன் பூங்குன்றன் என்று நான் நினைத்து 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 பார்க்கின்றேன். இது நம்முடைய மொழிக்கு கிடைத்த மகத்தான கௌரவங்களில் ஒன்று கணியன் பூங்குன்றன். அந்த முதல் வரி எல்லாருக்கும் தெரியும், யாதும் ஊரே யாவரும் கேளீர், அதை எல்லாரும் சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த பாடலை படிக்க படிக்க இன்னும் பிரம்மாண்டமாகி கொண்டே போகிறது. இந்த வாழ்க்கை என்பது ஆற்றிலே போகின்ற புனை போல. இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழுகிற போது இதில் பெரியவர்கள்னு யாரும் கிடையாது, சின்னவங்கள்னு யாரும் கிடையாது, எல்லாரும் ஒன்றுடா, அத்தனை பேர் ஒண்ணு. மாட்சியில் பெரியாரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்று சொல்லிவிட்டு போன ஒரு அறத்தின் மண்ணின் மீது நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது எத்தனை பெருமைக்குரியது. அது நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியுமா? தெரியவில்லை என்றால் அவர்களுக்கு தெரிவிக்காதது யாரினுடைய பிழை? இப்படிப்பட்ட அறங்கள் இந்த மண்ணிலே இருந்தது என்பதை நம் பிள்ளைகளுக்கு சொல்லுவதற்கு கதைகளை விட்டால் நமக்கு வேறு கதியே கிடையாது நண்பர்களே. கதைகள் தான் இந்த சரிங்க, நீங்கள் சொல்கிறீங்க எல்லாம் கரெக்டு. இப்போ அந்த கதைகளை எப்படி தேடி போவது? முதல்ல நீங்கள் தேடிப்போங்க. உங்களுக்கு பிடித்த எழுத்தாளர் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். நீங்கள் கட்டுரை படிக்கணுமா, கதைகளை படிக்கணுமா, சுவாரஸ்யங்கள் கொட்டி கிடைக்கின்றன. இன்னும் ஒன்று சொல்கிறேன், அதோடு நிறைவு செய்து கொண்டால் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்முடைய மொழியை பற்றி நமக்கு சில சமயம் அக்கறை இல்லை. நம்முடைய பிள்ளைகளுக்கு அவன் ஆங்கிலத்தில் பேசினா கூட பெருமைன்னு சில சமயம் நினைக்கிறோம். அவனுக்கு தமிழ் தெரியல என்பது சிறுமை என்று அந்த பிள்ளைக்கு நாம் இதுவரை சொல்லித்தரல. ஐ டோன்ட் நோ தமிழ் அட்டுச்சான், அதில் ஒரு பெருமை அவனுக்கு என்று நாம் கேட்க மறுக்கிறோம். ஏன்? நம் குழந்தைகளை பார்த்து நாம் பயப்படுகிறோம். தைரியமா கேட்கிறவங்க கிட்ட சொல்லுங்க, உங்கள் பிள்ளைகளை பார்த்து நீங்கள் பயப்படுகிறீர்களா இல்லையா? ஒரு வயசுக்கு பிறகு பயமா தாங்க இருக்கு. அவனுக்கு திருமணம் ஆயிட்டா ரொம்ப பயமா இருக்கு. ஒரு பேச்சையும் கேட்க மாட்டேன்றான். பார்த்து பார்த்து தான் சொல்ல வேண்டியிருக்கு. சூதானமா சொல்ல வேண்டியிருக்கு அவன்கிட்ட. அவன் பிள்ளைய கொண்டு போய் அவன் வேற ஒரு இதில் சேர்த்தா, தமிழே தெரியலையேடா, வெளிநாட்டில் இருக்கான். இங்கேருந்து அந்த பாட்டிமா ஃபோன் பண்ணுது, ஹாய் கிராண்ட்மா, ஹவ் டு யூ டு. இதுக்கு ஒன்றுமே புரியல. இங்கிலீஷ் தெரிஞ்ச பாட்டி தான், ஆனால் அவன் பேசுகிற மொழி புரியல. என்னடா தமிழில் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்குது, சொல்லி கொடுறா தமிழ். அம்மா அதுக்கெல்லாம் இங்கே டைம் இல்லைன்னு அவன் சொல்கிறான். இப்போ இந்த நமக்கு பயமாக இருக்குது. இப்படியே போனால் மொழியே போயிடுச்சுன்னா, அப்போ மொழி போய்விட்டால் என்ன நடக்கும் என்பதை இதுவரை நாம் யோசிக்கவில்லை. ஏனென்றால் மொழிதான் ஒரு கலாச்சாரத்தினுடைய ஆணிவேர் நண்பர்களே. ஒரு பண்பாடு என்பது ஒரு மாபெரும் கோவில் என்றால் அந்த கோவிலுக்கு இருக்கின்ற அஸ்திவாரம் என்பது பண்பாட்டினுடைய முதல் படியே மொழிதான். இப்போ மொழியை பிடித்து கொண்டால்தான் கலாச்சாரத்தினுடைய வேரையே பிடிக்க முடியும். சரி, மொழி இல்லைன்னா என்ன ஆகும்? ஆ முத்துலிங்கம் அருமையாக ஒரு கதை எழுதியிருக்கிறார், சுவற்றுடன் பேசியவன் என்று ஒரு கதை. நீங்கள் அந்த கதையை படிங்க. நிச்சயமாக இந்த இதில் ஆ முத்துலிங்கத்தினுடைய புத்தகம் எங்கே இருக்கோ நீங்கள் போய் இந்த கதையை நீங்கள் பாருங்கள். இவர் ஆ முத்துலிங்கம் ஈழத்து எழுத்தாளர், அமெரிக்காவில் இருக்கார். சலூனுக்கு போகிறாரு. இவருக்கு அன்றைக்கு சவரம் செய்து விட்ட ஒருவர் பார்ப்பதற்கு அரேபியர் மாதிரி இருக்கார். இவர் உடனே கேட்குறாரு, நீங்கள் அரபு மொழி பேசுவீங்களா? இல்லைங்க, நான் அரபு மொழி பேச மாட்டேன். நீங்கள் என்ன மொழி பேசுவீங்க? நான் அராமிக் என்ற மொழியை பேசுகிறேன். எவ்வளோ மொழிகள் இருக்குது பாருங்கள் உலகத்தில். அரபிக் இல்லை, அராமிக் என்ற மொழியை பேசுவேன். அப்படி ஒரு மொழி இருக்கா? அந்த மொழி இருக்குன்னு உலகத்தில் யாருக்குமே தெரியாதுங்க. அந்த மொழி பேசுகிறவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சுன்னு அவர் சொல்கிறார். ஏன் குறைஞ்சி போச்சு? என்ன, நாங்களாம் வேறு வேறு நாட்டுக்கு போயிட்டோம், அந்தந்த நாட்டு மொழியை பேசுகிறோம், எங்கள் பிள்ளைகள்லாம் கற்றுக்கலை, அதனால் அந்த மொழி கம்மியாக போயிடுச்சு. என் மனைவி இருந்த மட்டும் நானும் அவ்வளோ அந்த மொழியில் தான் பிடிவாதமாக பேசுவோம். அவங்களும் 2 வருஷம் முன்னாடி இறந்துட்டாங்க.
ஐயோ அப்படியா? அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க? நான் தினம் இங்கே இந்த சலூனுக்கு வர்றவங்கள்ட்ட ஆங்கிலத்தில் தான் பேசுவேன், ஏன்னா அமெரிக்கா நாடு, ஆங்கிலத்தில் தான் பேசுவேன். வீட்டுக்கு போயிட்டு என் வீட்டின் சுவர்களோடு நான் அராமிக் மொழியில் பேசுவேன் என்று அவர் சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற முத்தலிங்கத்துக்கு தூக்கி வாரி போடுகிறது. சுவரோடு பேசுவீங்களா? ஏன்? ஏன்னா எனக்கே மறந்துருச்சுன்னா மொழி, நான் ஒத்தந்தான் இருக்கேன். இந்த உலகத்திலேயே என் மொழி பேசுகிறவர்கள் குறைந்து விட்டார்கள். ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமான்னு அவர் சொல்றாரு, இந்த அராமிக் மொழி தான் இயேசுநாதர் பேசிய மொழி என்று சொல்லுகின்றார். இயேசுநாதர் ஹீப்ரு மொழியை பேசியதாகத்தான் நான் கூட நினைத்து கொண்டிருந்தேன். அவர் பேசிய மொழியின் பேர் அராமிக் மொழி. இன்றைக்கு அந்த உலகத்தில் அதை பேசுகிறவர்களுடைய எண்ணிக்கை கையளவு குறைந்து விட்டது. எனவே ஒரு மொழி தொடர வேண்டும். சின்ன வயசில் நம்மலாம் விளையாடி இருக்கோம்ல, அந்த பேட்டன் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது 4 பிள்ளை நிற்கும், ஒவ்வொருத்தர் 100 மீட்டரில் நிற்பாங்க. அந்த குச்சி எடுத்துகிட்டு ஓடணும். நம்ம ஓடின பிறகு அந்த இடத்துல இருக்கிற பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு நம்ம நின்றுடணும். அந்த பிள்ளை ஓடும். இப்படியே 4 பேர் ஓடுவாங்க. இந்த விளையாட்டு விளையாடி இருக்கீங்களா இல்லையா நீங்கள்? இதில் சில பேர் என்ன பண்ணும், நானே தான் கடிச்சு மட்டும் ஓடுவேன், கடிச்சு மட்டும் ஓடும். அப்போ ஃபவுல். அது நானே தான் ஓடுவேன்னு சிலது ஓடும். நீ ஒன்று இடம் வந்தோடனே நின்றுட்டு அதை கொடுத்துடணும். நீ அதை வாங்குற போது அந்த பிள்ளை அதை கீழே போட்டுருச்சுன்னா ஃபவுல். அப்போது நீ தோற்று போயிடுவேன். கேர்ஃபுல்லாக வாங்கி. அடுத்த மொழி என்பது நம் கையில் கொடுக்கப்பட்ட ஒரு பதாகை. 2000 வருஷமா 3000 வருஷமா பல பேர் ஓடி ஓடி நம்முடைய பெற்றோர்கள், தாத்தா, பாட்டன், பாட்டி, பூட்டன், பூட்டி நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. இப்போ நம் கையில் இருக்கு. நம்ம அடுத்த தலைமுறைக்கு அதை கொடுக்கலன்னா ஃபவுல் ஆயிடுவாங்க, மொழி இல்லாமல் போயிடும். எனவே அது நம்முடைய பொறுப்பு. இந்த மொழி இருக்கிறது, இதற்கான ஒரு அறம் இருக்கிறது. இந்த மண்ணில் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை கதைகளிடமிருந்து தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எங்கிருந்து ஆரம்பிப்பது? எங்கிருந்து வேண்டுமானாலும் ஆரம்பியுங்கள். நீங்கள் சுற்றி வருகிற போது எது உங்கள் நெஞ்சை தொடுகிறதோ அதை எடுத்து படிக்க ஆரம்பியுங்கள். ஊக்க பேச்சாளர்கள், ஊக்க எழுத்தாளர்கள் எழுதுகிறார்கள், வாழ்க்கை வரலாறுகள் இருக்கின்றன. The choice is yours. ஆனால் படிப்பது என்பது ஒரு மாடிப்படியில் ஏறுவது போல. முதல் படியில் ஏறதான் ரொம்ப கஷ்டம். அப்பதான் தூக்கம் வரும் பயங்கரமா. அதை தாண்டி முதல் படியில் ஏறிட்டீங்கன்னா மேலே 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 போகணும். ஏன்னா வாசிப்பு என்பது இந்த உலகத்திலேயே நாம் தனியாக இல்லை என்று நாம் புரிந்து கொள்வது புத்தகங்களை படிக்கிற போது மாத்திரம்தான். எல்லாரும் தனியா இருக்கோம்ல, அந்த எண்ணம் நமக்கு வரலன்னு ஒத்தராவது சொல்ல முடியுமா? என்னங்க தனி? எங்கள் வீட்டில் 13 டிக்கெட் இருக்குது, என் நேரம் லபோ லபோ லபோன்னு கத்திக்கிட்டு இருக்கு. 13 டிக்கெட் இருந்தாலும் 15 டிக்கெட் இருந்தாலும் சில நேரங்களில் நமக்குள்ள தனிமை வரத்தான் வருகிறது. ஒரு நல்ல கவிதையை ஷேர் பண்ணிக்கணும்னு பார்த்தா சுற்று வட்டத்தில் யாருமே இல்லைங்க. ஒரு நல்ல கவிதை படித்த உடனே பளீர்னு சந்தோஷம் வருது. கல்யாண்ஜியினுடைய கவிதை ஒன்றை படித்தேன். சந்திரோதயம் நன்றாய் தெரியும்படி ஒரு தோட்டம். நல்லா கவனிங்க கவிதையை. சந்திரோதயம் நன்றாய் தெரியும்படி ஒரு தோட்டம், தோட்டத்து நெல்லி மரத்தில் கயிற்றினால் ஒரு ஊஞ்சல், அந்த ஊஞ்சலில் ஆடுகிறாள். யார் ஆடுறான்னு அவர் சொல்ல, அந்த ஊஞ்சலில் ஆடுகிறாள். கருக்கலுக்கு பிறகு சமஞ்ச பிள்ளைக்கு வெளியில என்னடி வேலை என்ற அம்மாவின் குரல் கேட்டு உள்ளே ஓடுகின்றாள். கங்குல் மங்குகின்றது, ஊஞ்சல் இன்னும் ஆடிக்கொண்டிருக்கிறது என்று கல்யாண்ஜி கவிதையை எழுதுகிறார். இது வந்து ஒரு சினிமா மாதிரி. இது ஒரு கவிதை இல்லை, இது ஒரு சினிமா. அந்த பெண் யார்? சாயங்கால வேளையில் வீட்டு தோட்டத்தில் இருந்த ஊஞ்சலில் ஆடிட்டு அம்மா சத்தம் போட்டோம்னா உள்ள ஓடி போன அந்த பெண் யாரு? இன்னும் 10 வருஷம் கழிச்சு அவள் இப்படி வந்து ஊஞ்சலில் உட்காந்து ஆடுவாளா? நம்மளாம் நம்ம அம்மா வீட்டில் இந்த ஊஞ்சலில் ஆடி இருக்கோம் தானே. 10 வருஷம் கழிச்சு ஊஞ்சலில் உட்காந்து ஆட முடியும்? ஆடினா பக்கத்து வீட்டில் நல்லா தான் இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு, இப்போ தான் கொஞ்ச நாளத்தான் சரியில்லை. அப்போ வயது என்பது நமக்கு ஒரு திரை மாதிரி. நம்மளுடைய சந்தோஷங்களுக்கு பக்கத்திலே இப்போ இந்த கவிதையை படித்த உடனே ஒருத்தருக்கு மனசு துள்ளுகிறது. யார்ட்டையா சொல்லணும், யார்ட்டையா சொல்லணும். அந்த நேரம் யாருமே இல்லை. பையன்கிட்ட சொன்னா வாட் டஸ் இட் மீன்? ஒன்ட்ட போய் சொன்னேன்டா, என் புத்தியை வடிவல் சொல்வார்ல, திருப்பாலியே அடிச்சுக்கணும். அப்போ சில சமயம் ஒத்த ரசனை உள்ளவர்களுக்காக மனசு ஏங்குகிறது. இன்னொரு கவிதை சொல்றேன் பாருங்க. மருந்து கடைக்கு மகளுடன் போனேன் அப்படின்னு நம்ம சின்ன பிள்ளை தூக்கி வச்சுட்டு போறாருன்னு வச்சுக்கிங்களேன். மருந்து கடைக்கு மகளுடன் போனேன். வழக்கம் போல அம்மாவுக்கு டயபெட்டிஸ் மாத்திரை,
அப்பாவுக்கு இரத்த கொதிப்பு மருந்து, பாட்டிக்கு தலைவலி மருந்து, எறும்பு மருந்து என்று சொன்னேன். கவிதை புரியுது தானே? ஒருத்தர் ஒரு கணவர் தன்னுடைய குழந்தையை தூக்கிட்டு மருந்து கடைக்கு போகிறாரு. மருந்து கடைக்காரர்கிட்ட வழக்கம் போல் இவங்களுக்கு டயபெட்டிஸ் மாத்திரை, அவங்களுக்கு ப்ரெஷர் மாத்திரை, தலைவலி மாத்திரை, எறும்பு மருந்து என்று சொன்னேன். எறும்பு மருந்துன்னா என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே? குழந்தைக்கு தெரியாது தானே? குழந்தை கேட்டதான், அப்பா நம்ம வீட்டில் இருக்கிற எறும்புக்கு உடம்பு சரியில்லையாப்பா என்று குழந்தை கேட்டது. அந்த மருந்தே எறும்பு கொல்றதுக்கான மருந்து. ஆனால் குழந்தைகளினுடைய உலகம் எவ்வளவு அழகானது என்றால், அது நினைக்கிறது வீட்டில் இருக்கிற எறும்புக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு அப்பா மருந்து வாங்குகிறார் என்று. நானும் மருந்தை கேட்கவில்லை, கடைக்காரரும் மருந்தை கொடுக்கவில்லை என்று சொல்லி கவிதையை முடிக்கிறார் அந்த கவிஞர். அப்ப ஏன் நமக்கு புத்தகங்கள் தேவை என்றால், நம்முடைய அன்றாட வாழ்க்கை என்பது நம்மை ஒவ்வொரு நாளும் உந்தி தள்ளுகிறது. மோர் பிரஷர், மோர் பிரஷர், மோர் பிரஷர். இன்னும் ஓடு, இன்னும் ஜெய், இன்னும் பணம் சம்பாதி, அவன் கார் வாங்கிட்டான், இவன் ஸ்கூட்டர் வாங்கிட்டான், ஓடு 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 என்று வாழ்க்கை நம்மை துரத்தி கொண்டே இருக்கிறது. அதிகார போட்டிகள் பெருகி கொண்டே இருக்கின்றன. அப்போது ஒரு இடத்திலே உட்கார்ந்து மனம் கனிய வேண்டும் என்றால், இந்த மண்ணை, இந்த மண்ணின் மொழியை, இந்த மொழி சொன்ன அறத்தை, அந்த அறம் சொன்ன மகத்தான விஷயங்களை நம் மனத்துக்குள் இறக்கி கொள்ள வேண்டும் என்றால் புத்தகம் ஒன்றை தவிர நமக்கு வழி இல்லை. ஏன் அது செல்போன்லயே கிடைக்காதுன்னா கிடைக்கும், கூடவே 4 சஜஷன் வரும். இந்த நடிகை இப்படி செய்து விட்டாராமே, உடனே மனசு அங்க போயிடும். அந்த அவங்களும் ஒரு பொண்ணு தானையா அப்படின்னு மனசு நினைக்காது. எனவே கீழ்மைகளின் பக்கம் நம்மை உந்தி தள்ளுவது நம்மை சுற்றி இருக்கிற ஊடகங்களும் சாதனங்களும். ஆனால் மேன்மைகளின் பக்கத்தில் நம்மை தள்ளுவது புத்தகங்கள் மாத்திரம்தான் என்பதால், அன்பு சொந்தங்களே, இந்த அருமையான வாய்ப்பில் உங்களிடம் என் நெஞ்சை பரிமாறிக்கொண்டதிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏனென்றால் சின்ன சின்ன கதைகள் புத்தகங்களிலே இருக்கின்றன. அந்த கதைகளின் மேல்தான் நம்முடைய வாழ்க்கை கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதை நாமும் படித்து அறிந்து மகிழ்ந்து நம் அடுத்த தலைமுறைக்கும் எடுத்து செல்லுவதுதான் இது போன்ற புத்தக கண்காட்சியினுடைய நோக்கம். இவ்வளவு செலவு, இவ்வளவு சிரமம் ஏன் இதை அரசு செய்கிறது என்றால், அந்த முதல் படியில் நம்ம ஏற்றுவதற்காகத்தான் செய்கிறது. முதல் படியில் ஏறின பிறகு அரசினுடைய வேலையில் நாம மேல மேல ஏறி போயிடுவோம். அப்படி ஏற வேண்டிய பணி, நம் கையிலே இருக்கிற அந்த கோலை அடுத்த தலைமுறையிடம் கொடுக்க வேண்டிய பணி நம்மிடம் இருக்கிறது. நம் கடமையை நாம் மறக்கக்கூடாது என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த அத்தனை பேருக்கும், இருந்து கேட்ட அமைச்சர் பெருமகனார் அவர்களுக்கும், மிகச்சிறப்பாக இதை நிகழ்த்தி இருக்கிற கலெக்டர் அலுவலகத்தை சார்ந்த பெரியவர்களுக்கும், மேடையிலே இருக்கிற பெருமக்களுக்கும் நன்றி சொல்லி முடிக்கிறேன். வணக்கம்.